அடுத்ததாக நமது செய்தியாளர் ஜெரி இணைகிறார். வணக்கம் ஜெரி. தற்போது செங்கோட்டையன் தாவேகாவில் இணையும் பட்சத்தில் அவருக்கு எந்த மாதிரியான அதிகாரங்கள், முக்கிய பொறுப்புகள்லாம் வழங்கப்பட இருக்கு? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்கனவே தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் என இதுபோன்ற பொதுச் செயலாளர்கள் பதவிகள் இருக்கக்கூடிய சூழலில் பொதுச் செயலாளருக்கு இணையான பதவி செங்கோட்டையனுக்கு வழங்குவதாக கூறப்படுகிறது. அதாவது மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி செங்கோட்டையனுக்கு அழைக்கப் போவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாகவே ஏற்கனவே விஜயுடன் மாநில நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தான் தற்பொழுது செங்கோட்டையன் விஜய் இல்லத்திற்கு வருவதற்கு முன்னதாக கூட விஜய் மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மூத்த நிர்வாகி கட்சியில் இணையும் பொழுது, அதாவது எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர், அவருக்கு எது போன்ற பொறுப்புகள் கொடுக்கலாம் என்ற ஆலோசனைகள் ஈடுபட்டு வந்தனர். அதாவது செங்கோட்டையனுக்கு வழங்கக்கூடிய அந்த பொறுப்பிற்கு கீழே நிர்வாக என்றும் கூறப்படுகிறது. விஜய் கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு 28 பேர் கொண்ட நிர்வாக குழுவை நியமித்தார். அந்த நிர்வாக குழு தினசரி வேலைகளும் கட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்து ஆலோசிப்பார்கள், கண்காணிப்பு செய்வார்கள். அந்த குழு நேரடி விஜய் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றும் அறிக்கை வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அந்த 28 பேர் கொண்ட குழுவை செங்கோட்டையன் நிர்வகிப்பார் என்றும், செங்கோட்டையன் நேரடியாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அனைத்து விதமான தகவல்களையும் தெரிவிப்பார். விஜய் அந்த தகவல் அடிப்படையில் முடிவுகளை எடுப்பார் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தாவேகாவினுடைய பொதுச் செயலாளருக்கு இணையான ஒரு பொறுப்பு செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் தற்பொழுது விஜயுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விஜயுடன் அக்கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் உடன் இருக்கிறார்கள். ஏறத்தாழ 1 மணி நேரமாக அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில்தான் தற்பொழுது செங்கோட்டையன் உள்ளே சென்றிருக்கிறார். காலையிலிருந்து அவர், அதாவது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் காலையிலிருந்து அவர் சென்னை முழுக்க அவர் வட்டம் அடித்துக் கொண்டிருந்தார். மதியத்திற்கு மேலே அவர் எங்கே சென்றார் என்ற தகவல் தெரியவில்லை. இந்த நிலையில்தான் தற்பொழுது பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜய் இல்லத்திற்கு வந்திருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 15-20 நிமிடங்களுக்கு மேலாக இந்த ஆலோசனை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. ஜெரி, தற்போது செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைகிற பட்சத்தில் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை தாவேகாவுக்கு வாக்கு வங்கி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அதாவது கட்சி தொடங்கிய காலம் முதல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என பெயர் மாற்றம் செய்வதற்கு கோவையில் நடத்தப்பட்ட பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை ஒருங்கிணைத்தது, ஜெயலலிதாவின் பிரச்சார பயணத்த திட்டங்களை வகுத்தது என நீண்ட அரசியல் பாரம்பரியம் கொண்டவர் செங்கோட்டையன். அதிமுகவில் உட்கட்சி பூசலால் இதுவரை கட்சியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்ட நிலையில் இன்றைய தினம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஆனாலும் செங்கோட்டையன் எம்எல்ஏவாக இருந்த அந்த குறிப்பிட்ட தொகுதியில் இந்த மாத இறுதியில அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் முன்னதாகவே, அதாவது எப்பொழுது செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் முரண்பாடுகள் தொடங்கியதோ அப்பொழுதிலிருந்தே செங்கோட்டையனுக்கு இணையாக அதிமுகவில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக மற்றொரு நிர்வாகி, அதாவது செங்கோட்டையனுக்கு மாற்றாக வேறொரு நிர்வாகியை நியமித்து அவரை பிரபலப்படுத்தும் வேலையில் அதிமுக செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது.